ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்க்கிங்க, லைக் பண்ண மாட்டேங்கிங்க. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்க்கலாம். 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கேரட்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர், இவ்வளவும் எடுத்திருக்கேன். ஒரு பொரிக்கஞ்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் இந்த முந்திரியை போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு முறுமுறுன்னு வர்றது வர வறுக்கணும். அது கூடவே நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை மிளகாய் வதங்கிய பிறகு அது கூட துருவி வச்ச கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கணும். கேரட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். அதை கேரட்டு நல்லா வந்த பிறகு அது கூடவே நம்ம அளந்து எடுத்து வச்சிருக்கிற ரவையை போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். ரவை நல்லா ஓரளவுக்கு வெந்துடணும். இதுலையே உப்பு தேவையான அளவு இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஒரு நம்ம மாவு கரைக்கிற அந்த சட்டியில் போட்டு தட்டிக்கிடணும். அது கூடவே நம்ம எடுத்த தயிரையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நான் இந்த காட்டுற பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதன் பிறகு என்னங்க, தோசைக்கல்ல காய வைக்க வேண்டியதான். எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவை ஊற்றி கொஞ்சம் திக்காகவே ஊற்றணும். ஊற்றிட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியத்தை விட குறையாவே வச்சு இந்த தோசையை வேக வைக்கணும். ஒரு பக்கம் வந்த உடனே மறுபக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையை நீங்கள் தேங்காய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை வச்சு அரைச்ச சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள். ரொம்ப சத்தான டேஸ்டியான ஒரு டிஃபன் தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.